எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத என்னுடைய கருத்து. திமுக கூட்டணியில் தான் கூப்பிட வேணாம், அங்கேயே இருக்கட்டும். அந்த கப்பல் கவிழும் போது 26ல் அவங்களும் சேர்ந்து கவிழட்டும், மூழ்கி போட்டும். பாமக அங்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் உடைஞ்சி போய் ஒரு புது காங்கிரஸ் உருவாகி இங்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் கூட வரலாம், சிதம்பரமே வரலாம். அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தனியாட்சி கேட்குறாங்க, கூட்டணி ஆட்சி கேட்குறாங்களே. நீங்கள் காவடி எடுக்கிறீங்க, கந்தனுக்கு காவடி எடுக்கிறீங்க. கந்த சஷ்டி கவசத்தில் பாடங்கள் கல்லூரிகள்லையும் இப்போ பள்ளிகள்லையும் பூத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, தீர்மானம் போடுறீங்க. அப்போ உங்கள் மேலே அவங்களுக்கு இப்போ நீங்கள் யாரோ நீங்கள் என்னன்னு தெரியுது. அவங்களுக்கு கலந்துக்கிறது அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறதுல அவர் வந்தானே இவர் வந்தானே இவரு கலந்துக்கிற வேண்டியதுன்னு அது கொஞ்சம் பயப்படுறாருல்ல. அதான் அந்த பயத்துக்கு என்ன காரணம் சார்? காரணம் எங்கள் திமுக தங்களை கவனிக்க மாட்டாங்களோன்னு பயம்தான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் ஒரு குரூப்பு, கேட்கக்கூடாது, நம்ம போய் கூட்டணியில் மட்டும் இருந்தால் போதுன்னு ஒரு குரூப். இந்த ரெண்டு குரூப்பும் பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் ரெண்டு பேருக்கும் தீனி போட்டுகிட்டே இருக்காரு. இப்படியும் பேசுகிறார், அப்படியும் பேசுகிறார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்காக முயற்சிகளை எடுத்துகிட்டு வருது. யாரெல்லாம் உள்ளே வர வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே அதிமுகவோட தேமுதிக இருக்குது, எஸ்டிபி உள்ளே இருக்காங்க. ஸோ இன்னும் யாரெல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு? இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. அவங்க முயற்சி ஏதோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது. அவங்க என்ன வேணால் முயற்சி எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத என்னுடைய கருத்து. திமுக கூட்டணியில் தான் கூப்பிட வேணாம், அங்கேயே இருக்கட்டும். அந்த கப்பல் கவிழும் போது 26ல் அவங்களும் சேர்ந்து கவிழட்டும், மூழ்கி போட்டும். அவங்களே காப்பாற்ற நினைக்கிறீங்க? அவங்களோட என்னங்க இருக்குது, பலம் இருக்கு, அவளை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? தேவையே இல்லைங்க, அங்கேயே இருந்து சாப்பிட்டுங்க. இப்போ பாஜக உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? பாஜக வரவே முடியாது. அதிமுக நிச்சயம் பாஜக சேர்க்க மாட்டாங்க, கூட சேரவும் மாட்டாங்க. பாமகவே சந்தேகத்தில் வச்சுருக்காங்க, அவங்க சேர்ப்பாங்களாங்கிற டவுட்டு. என்ன காரணம் சார் பாமக டவுட்? பாமக ஜாதிய கட்சி, அது மதவாத கட்சி. ஒரு ஜாதிய கட்சியோட போனால் நம்ம விசிகாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காருல்ல? அழைப்பே கொடுக்கலையே. விசிகா உடையும் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து அவர் எங்கே போகலாம்? எங்க ஆப்ஷன் இல்லை. அதிமுக விஜய்கிட்ட போகலாம். விஜய் தான் சொல்கிறாரு, வந்தீங்கன்னா அங்கே ஆட்சியில் பங்கு தர்றேங்கிறாரு. அதிமுக இன்னும் சொல்லலையே, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட திமுக ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக இன்னும் சொல்ல, ஆனால் அந்த தர்றதுக்காக இல்லை, அவங்க நாங்கள் தர்றோன்னு சொல்லலை. ஆட்சியில் பங்கு தர்றேன்னு சொன்னவர் விஜய். இங்கேருந்து போகிறவங்க ஆட்சியில் பங்கு வேணும்னா அங்கே தான் போய் சேருவாங்க. சரி, யாருமே அங்கே போகலன்னு வச்சுக்கோங்க, சொல்லியும் கூட போகலன்னு வச்சுக்கோங்க. விஜய் என்ன செய்வார் கடைசி? அவர் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? முதல் ஆப்ஷன் அவர் இந்த மாதிரி திமுக போட்டின்றது அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆமாம். அப்போ அது என்ன, எதுக்காக அந்த அஸ்திரத்தை போட்டார்? பாஜகவுக்கும் திமுகவுக்கு தான் கலக்கம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவங்ககிட்ட தான் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. பாமக அங்கே போனாலும் போயிடும். இங்கே கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை, ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இங்கே தான் இருக்காங்க. ரெண்டு கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. பாமக அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் உடைஞ்சி போய் ஒரு புது காங்கிரஸ் உருவாகி இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்படி வரும்போது திமுக பலவீனமாயிடும். இல்லை, புது காங்கிரஸ் தான் எப்படி உடையும்? அங்கே தான் காங்கிரஸில் தலைமை தானே சார். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வரலையா 1996ல்? இப்போ அப்படின்னு காங்கிரஸ்குள்ளே இந்த ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பே இல்லையே. அப்படி யார் அதில்? அது யாராவது வருவாங்க. கார்த்திக் சிதம்பரம் கூட வரலாம், சிதம்பரமே வரலாம். அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தனியாட்சி கேட்குறாங்க, இது கூட்டணி ஆட்சி கேட்குறாங்களே, அவங்களே வரலாம். இல்லாட்டி பேசாமல் இவர் இருக்கிறார், மூப்பனார் பையன் வச்சுருக்காருல்ல, ஜி.கே. வாசன், தமிழ் தனியாக தானே இருக்குது. அவங்க பாஜக அங்கே அது வெளியே வாயான்னு சொல்லி அவங்களோட சேர்ந்துக்கிடுவாங்க. வெளியே வாயான்னு பாஜக கூட்டணிக்குள்ளே போக மாட்டாங்க. அவரை வர வச்சு இவங்க சேர்ந்துக்கிட்டு விஜய்கிட்ட போயிடுவாங்க. இவங்க நோக்கம் விஜய்கிட்ட தான் போவாங்க. வரலைன்னா ஒரு தலைவரை உருவாக்குங்க. கார்த்திக் சிதம்பரத்தை உருவாக்க முடியாதா? அவர் ஏற்கனவே தனி கூட்டணி ஆட்சின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரை தலைவராக்கி போட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்னா தமிழக காங்கிரஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏதாவது பேரை மாற்றி நானே சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. தமிழக காங்கிரஸ்ன்னு வச்சுக்கோங்க, வச்சுட்டாங்க போயிடுவாங்க. அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அவங்க. ஆக திமுக நான் ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லணும். சொன்னால் வேணால் நிற்பாங்க, இல்லாட்டி போயிடுவாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அப்போ அவங்க போனால் ஆப்ஷன் 1 அது விஜய்க்கு, அதிமுகவுக்கு லாபம். திமுக கூட்டணி இல்லாமல் பலவீனமாகும் அதிமுகவுக்கு. இன்னொரு பக்கத்தில் அதிமுக இஸ்லாமியர் வாக்குகள் இப்போ அவங்க பக்கம் நகருது. அவங்க பாஜக கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க.
பாஜகவோட நெருங்கிறது யார்? இப்போ திமுக. நீங்கள் காவடி எடுக்கிறீங்க, கந்தனுக்கு காவடி எடுக்கிறீங்க. கந்த சஷ்டி கவசத்தில் பாடங்கள் கல்லூரிகள்லையும் இப்போ பள்ளிகள்லையும் பூத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, தீர்மானம் போடுறீங்க. அப்போ உங்கள் மேலே அவங்களுக்கு இப்போ நீங்கள் யாரோ நீங்கள் என்னன்னு தெரியுது, அவங்களுக்கு அடையாளம் கண்டுக்கிட்டாங்க உங்களை. இப்போ அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40 லட்சம் போகிறாலும் ஒரு 10 லட்சம் போகுது, 20 லட்சம் போகுது. அப்போ நீங்கள் உங்களுக்கு கூட்டணி கட்சிகளும் போயாச்சுன்னா திமுக வீக் ஆகிடும், அதிமுக ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடும். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 விஜய்க்கு என்ன? இவங்க யாருமே போகலைன்னா அவர் என்ன செய்வார்? அவர் அதிமுக பக்கம் வருவார், அதிமுக கூட்டணிக்கு வருவார். அது சான்ஸ் இருக்கா? விஜய் அதிமுக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிமுக என்ன செய்வாங்க? அவங்க தொடர்ந்து தோல்விகளை சந்தித்ததுனால என்ன அந்த அனுபவத்துலேருந்து என்ன முடிவுக்கு வருவாங்க? ஆட்சியில் பங்கு கொடுத்துடலான்னு முடிவுக்கு வந்துடும் விஜய்க்கு. ஆமாம், அனௌன்ஸ் பண்ணுவாங்க. விஜய் மட்டும் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதானே பிளான் அவங்களுக்கு. இல்லை, விஜய் வந்து தன்னை நிரூபிக்காதவர், அவருக்கு எப்படி நிரூபிக்காதவர்னா அவருக்கு கூட்டம் வருது இல்லைங்க. அவர் மாநாட்டுக்கு அவ்வளோ கூட்டம் எங்கெங்கே வருது? எல்லாருக்கும் வருதா? தட்ட முடியுமா எல்லாராலையும் அவ்வளோ கூட்டத்தை? அதிமுக கூட்டணியில் இப்போ புரட்சி பாரதம் ஒரு மீட்டிங் நடத்துனாங்க, அவங்களுக்கும் கூட்டணி வந்தது. அதில் நீ சீட்டே கொடுக்கல அதிமுக. கூட்டம் வருங்க, அது பெரிய இந்த மாதிரியான ஒரு லட்சக்கணக்கான பேர் வரலையே. இங்கே வர்றாங்களே, அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க. அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இப்போ எம்எல்ஏ சீட்லாம் கொடுப்பாங்க. கொடுத்தாங்களே, ஏற்கனவே கொடுத்தாங்களே. அது மாதிரி எம்பி சீட் தான் எதுவும் தரல. எம்பி சீட்டு கொடுக்கலங்கிறது வேறு விஷயம். அந்த அளவுக்கு அவங்க ஒரு எம்பி சீட் நிற்கிற அளவுக்கு அவங்க பலமாக இருக்கணும்ல. அந்த மாதிரி இல்லைன்னு அவங்க கணக்கு போட்டான்னு எப்படி தருவாங்க? ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கட்சி தராங்கன்னா ஒரு எம்பி சீட்டு தருவாங்க. சட்டமன்ற தொகுதி 1-2 தான் கொடுக்கணுங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஏரியாவில் மட்டும் இருக்கிறவங்கள, அவங்கள எல்லா இடத்துலையும் இல்லையே, ஒரு ஏரியாவில் மட்டும் இருக்காங்க. அது ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை, நான் போக விரும்பலை. ஆனால் விஜய்க்கு வந்து அவங்க வந்தால் அவங்க வந்து தாம்பூலம் வச்சு வரவேற்க தயாராக இருப்பாங்க. எத்தனை சீட்டு கொடுக்க தயாராக இருக்குது சார் அதிமுக? விஜய் எனக்கு தெரியாது, அவங்கள தான் கேட்கணும். என்னைய கேட்டால் அவங்க ஏதோ ஒரு சீட்டு இல்லை 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு விஷயம் கூட சொல்கிறேங்க உங்களுக்கு. கூட்டணி ஆட்சிக்கான எதிர்காலம் தமிழ்நாட்டு கதவை தட்டியாச்சு. கூட்டணி ஆட்சிங்கிறது இவங்க 2 பேரும் ஒத்துக்கலைன்னா கூட்டணி ஆட்சிக்கு தான் வரும். திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 188 இடத்துல நின்னாங்க. அதில் 133 இடத்துல ஜெயித்தாங்க. ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு? 70%. இப்போ அவங்க ஸ்ட்ரைக் ரேட் 50% தான் இருக்கும், 70% நிச்சயமாக இருக்காது. அவன் பாதி தான் வர முடியும். 188 நின்னாங்கன்னா ஒரு 100க்குள்ளே தான் வர முடியும், 100 சீட்டுக்குள்ளே தான் வர முடியும். ஆட்சி அமைக்க அவங்களுக்கு தனி பலம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆட்சி தான் வரும். இப்போ விஜயுடன் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்க தொல் திருமாவளவன் வந்து அந்த காலதாமத்தை ஏற்படுத்திகிட்டே வர்றாரு. நான் கலந்துக்கல இந்த விஷயத்தை வந்து இன்னும் அறிவிக்காமலே வச்சுருக்காரு சஸ்பென்ஸோட. என்ன எதுக்காக அப்படி வச்சுருக்காரு சார்? போகிறதா இல்லையான்னு இன்னும் முடிவு எடுக்கலன்னு அர்த்தம். பெண்டிங்கில் இருக்குது. இல்லை, நிகழ்ச்சியில் தானே கலந்து போகிறார், கூட்டணியிலேருந்து ஏன் அதுக்கு இவ்வளோ தேக்கம் காட்டணும்? போய் கலந்துக்கிற வேண்டியது தானே. புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது, அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறதுல அவர் வந்தானே இவர் வந்தானே இவர் கலந்துக்கிற வேண்டியது தானே. அது கொஞ்சம் பயப்படுறாருல்ல. அதான் அந்த பயத்துக்கு என்ன காரணம் சார்? காரணம் எங்கே திமுக தங்களுக்கு கவனிக்க மாட்டாங்களோன்னு பயம்தான். தங்களை நிராகரிச்சிருவாங்களோ, தவறான சமிக்கையை கொடுத்துருமோ, சிக்னலை கொடுத்துருமோ அப்படிங்கிற பயம். அது நீங்கள் அவங்கள்டே சீட்டாகவே பேசிடுங்க சார், நான் போவா வேணாவா? அது அவங்க நீங்கள் போங்கம்பாங்க. ஆனால் கட்சிக்காரன் எல்லாரும் நீங்கள் போயிட்டீங்கன்னு நினைச்சு. சமீபத்தில் ஆதவர்ஜி என்ன சொல்கிறேன்னா 50 தொகுதிகளை நாங்கள் இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவு. ஆமாம், கண்டிப்பாக தான் புள்ளி விபரத்தை. அப்படி இருக்கிறவங்க ஏன் தெரியல தயக்கம் காட்டணும்? தயக்கம் இல்லைங்க, இன்னும் அவங்க ஒரு முடிவுக்கு வர முடியலைங்க. உள்ள 2 கட்சி, 2 குழப்பம் எதனால சார்? 2 பிரிவுகள் இருக்குது உள்ள விசிகாக்குள்ளேயே. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் ஒரு குரூப்பு, கேட்கக்கூடாது நம்ம போய் கூட்டணியில் மட்டும் இருந்தால் போதுன்னு ஒரு குரூப்பு. இந்த 2 குரூப்பும் பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் 2 பேருக்கும் தீனி போட்டுகிட்டே இருக்காரு. இப்படியும் பேசுகிறார், அப்படியும் பேசுகிறார். இன்றைக்கி இப்படி பேசுவார், நாளைக்கு அப்படி பேசுவார். ஏன் விசிகால தலைவர் சொல்கிறதே எடுத்துக்க மாட்டாங்க? அது எந்த கட்சியிலையும் அப்படியே ஏற்றுக்கிற மாட்டாங்க. எந்த கட்சியிலையும் அப்படியே ஏற்றுக்குருவாங்களா? அதெல்லாம் நடக்காது. கட்சி உறுப்பினர்கள் மனநிலை என்னவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தலைவர் கொள்கைகளை அறிவிக்கணும். அதுக்கு எதிராக இவர் அறிவிச்சுட்டே இருந்தாருன்னா இவரை தூக்கி போட்டுருவாங்க. அது எந்த கட்சிக்கும் அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம பாஜக வந்து இந்துக்களுக்கு நான் இந்த சலுகையும் தரக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க வச்சுக்கோங்க. அந்த கட்சியில் இருக்க முக்கால்வாசி பேர் வெளியே போய்டுவோம். மோடி சொல்கிறான்னு சொல்லி கேட்பானா, அமித்ஷா சொல்லிட்டான்னு கேட்பானு, கேட்க மாட்டான். அடிப்படை கொள்கைகள் தாங்க முக்கியம். இப்போ இந்துத்துவ கோட்பாட்டை விட்டு வெளியே வந்ததுனால தானே நீங்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. கற்றுத்தர்ற பாடம் என்ன? அடிப்படை கோட்பாடு இந்துத்துவா. அதை தாண்டி வந்துருச்சு. அது யார் வந்துட்டாங்க? உத்தவ் தாக்கரே வந்துட்டார்.
அவர் போய் மதச்சார்பற்ற கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டார். அவர் என்னாச்சு இப்போ ரிசல்ட்டு காணாமல் போயிட்டாருங்க. மிக மோசமான தோல்வி அவருக்கு. ஷிண்டே ஜம்முன்னு மேலே வந்துட்டார்ல. அவர் பால் தாக்கரேனுடைய கடைசி கட்ட அந்த இந்துத்துவ கோட்பாட்டில் உறுதியாக இருந்து இந்துத்துவ கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டார். அதுதான் அவருக்கு ப்ளஸ்ஸு. இவர் இஸ்லாமியர்களுக்கு தாஜா பண்ணக்கூடிய அந்த கூட்டணியில் போய் சேர்ந்து தாஜா பண்ணுறதுக்கு இவரும் ஒத்துக்கிட்டதுனால அந்த அடிப்படை கோட்பாட்டிலேருந்து விலகி போனதுனால எல்லோரும் வெளியே வந்துட்டான். எல்லா எம்எல்ஏ இங்கே வந்துட்டான்ல. பால் தாக்கரேனுடைய பையன் தானே அவர். ஆனால் அவரோட போலையே. எல்லா எம்எல்ஏ இங்கே வந்துட்டான். எல்லா ஆஃபீஸும் அவர் கையில் தான் இருக்குது இன்றைக்கும் மும்பையில். எல்லோரும் அங்கே போயிட்டானே. ஏன் போனால் அத்தனை எம்எல்ஏ அங்கே ஏன் போனால்? அதே மாதிரி அஜித் பவர், சரத் பவர் காங்கிரஸுக்கு எதிராக தானே வந்தார். காங்கிரஸுக்கு எதிராக தானே வெளியே வந்தார். குடும்ப ஆட்சி தான் வெளியே வந்தார். அவரே குடும்ப ஆட்சி நடத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் மகளுக்கு தான் தலைவர் பதவி கொடுக்குறாரு. அவர் கூடயே இத்தனை காலம் வேலை செஞ்ச பணிபுரிந்த பயணம் செய்த அண்ணன் மகனை ஒதுக்குறாரு. அப்போ அவர் இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராக வெளியே வரும்போது எல்லா எம்எல்ஏ அங்கே போயிடறான். காங்கிரஸோட சேர்ந்ததுனால அவன் அங்கே போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? எந்த கட்சியை விட்டு எதிர்த்து வந்து அதில் போய் சேர்ந்தா? இப்போ வைகோ வந்து குடும்ப ஆட்சி எதிர்த்தார். இப்போ அதே திமுகவில் சேர்ந்துக்கிட்டார். ஈழத்தமிழர்களுக்கு இப்போ நயவஞ்சகம் செஞ்ச கட்சின்னு சொன்னார். இப்போ அவங்களோட சேர்ந்துக்கிட்டார். அவர் கட்சி எப்படிங்க வளரும்? எப்படி உருப்படும்? எல்லோரும் வெளியே போயிட்டான். இதை மகனை பொதுச்செயலாளர் வச்சுட்டு எதை குடும்ப ஆட்சி எடுத்தாலும் அதே ஆட்சியை இவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பாவம். அந்த பெரிய புத்திசாலி அவர், சந்தேகம் இல்லாமல். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அவர் மாதிரி நினைவாற்றல் புத்திசாலித்தனம் இருக்கவங்க யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் இப்படி பாருங்கள், கடைசியில் நிலைமை கோளாறாச்சு. கோளாறு அடிப்படை கோட்பாடுகளை விட்டு நீங்கள் நகர்ந்தீங்கன்னா உங்கள் கட்சி வளராது. இப்போ திமுக அதிமுக வந்து தமிழ் மொழி இது இந்த திராவிட கலாச்சாரம் இதெல்லாம் நிராகரித்தாங்கன்னா வளர முடியுமா? வளர முடியாது. அவங்க தொடர்ந்து எதில் வளர்ந்தாங்க? ஜெயலலிதா அம்மா பீரியடில், எம்ஜிஆர் பீரியடில் அண்ணாயிசம். அவர் அண்ணா கோட்பாடை ஏற்றுக்கிட்டார். பெரியாரை பெருசாக அவர் பேசலை, அண்ணாவை தான் பெருசாக பேசினார். ஏன்னா அண்ணா பெரியார்லேருந்து அண்ணா பிரிஞ்சு வந்துட்டார். பிரிஞ்சோன்னா சில புதிய தத்துவங்கள் உருவாக்குறாரு. அந்த கோட்பாடுகள் அடிப்படையில் எம்ஜிஆர் கட்சி நடத்துகிறார். கருணாநிதி அதை தாண்டி வெளியே போயிடுறாரு. அதுக்கு எதிராக போய் குடும்ப ஆட்சியை கொண்டு வர்றாரு. அதனால தான் அந்த கட்சி வளராமல் போச்சு. இங்கே இவர் வந்து வெளியே வந்து அண்ணா கொள்கையில். அதுக்கடுத்து ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? மாநில உரிமைகளுக்காக போராடினாங்க. நதிநீர் பிரச்சனைகளில் அவங்க இல்லைன்னா இன்றைக்கி காவிரி நீர் வந்திருக்காது, முல்லை பெரியார் இவ்வளோ வராது. எல்லாத்தையும் போராடி பெற்றவங்க அவங்க தானே. அதனால் அந்த கட்சி அதனால் வளர்ந்துச்சு. அதுக்கடுத்து என்னாச்சு? அது எடப்பாடியோட காலத்தில் நீர்ப்பாசனத்துறையில் ஃபுல்லாக கவனம் செலுத்தினார். இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீர் தான், தண்ணி தான் பற்றாக்குறை. ஆனால் நமக்கு நிலம் இருக்குது, சமவெளி இருக்குது. கேரளாவில் தண்ணி இருந்தாலும் கர்நாடகாவில் தண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயிர் செய்கிறதுக்கான நிலம் இல்லை. சமதளத்தில் இருக்க நிலம் இல்லை. நம்மகிட்ட இருக்குது. தண்ணி வேணும். அந்த தண்ணி எப்படி கொண்டு வர்றது தான் பிளான் பண்ணி பல 4 வருஷத்தில் பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சார். அதனால தான் அவர் ஆட்சி நல்லாச்சு. அதுக்கு எதிராக ஓட்டு போட்டு தப்புன்னு பலர் இன்றைக்கி உணர்றான் இல்லையா? உணர்றான் இல்லையா? நான் பல பேர் பேசுகிறேன், கேட்குறேன். நீங்கள் கேட்குறீங்களா இல்லையே தெரியாது. பலரும் பேசுகிறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஆட்சி ஓட்டு போடாமல் அவங்கள தோக்கடிச்சது தப்பு. இவங்க ஒரு முன்னேற்றம் என்ன, ஒரு அணை கட்டியிருக்காங்களா? தடுப்பணை சொல்லுங்கள். என்ன வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா? எல்லாம் என் திட்டம் என்ன வளர்ச்சி திட்டம் பண்ணேன்னா, நான் வந்து இந்த பெண்களுக்கு பணம் கொடுக்குறேன், பஸ்ஸு கொடுக்குறேன் இலவசமாக, இப்படி தானே சொல்கிறாங்க. இதனால் தமிழ்நாடு வளருமா? இவங்க வளருவாங்க, அவ்வளோதான். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை இப்போ மிக்க நன்றி. நன்றி.